கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் 33வது சங்கீதம் 9வது வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு மாறாதவர். அவர் சொல்ல அது அப்படியே ஆகிறது. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்தார் என்றால் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று வேதத்தில் நம்ம வசனத்தின்படி அறிந்து கொள்கிறோம். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட காற்றும் கடலும் கூட அமர்ந்து போகிறது. அது அப்படியே நிற்கிறது என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வார். ஏசாயா 48வது அதிகாரம் 12 முதல் 13வது வசனத்தின்படி, என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரமே இந்த பூமியின் அஸ்திபாரப்படுத்தி அது உறுதியாக நிற்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய வலது கை வானங்களை அளவிட்டது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி என்று. அப்போ யோசித்து பாருங்க, நீங்களும் நானும் எவ்விதமாக இருக்கிறோம் என்பதை. பிரியமானவர்களே, அவர் அண்ட சராசரத்தையும் உருவாக்கிய சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார். அவரே அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறார். அவை அனைத்தும் நிற்கும் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி அவர் கட்டளையிடும் பொழுது எல்லாவற்றையும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்களை மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை வியாதி என்கிற கட்டுகள்ல நீங்க இருந்தீங்கன்னா அந்த சிறையிருப்பை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இல்லை என்றால் உங்களுக்கென்று ஒரு அதிசயத்திற்காக, உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்திற்காக நீங்க காத்திருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, கர்த்தரை விசுவாசிங்க. அவர் நாவிலிருந்து ஒரு சொல் வந்தால் போதும், உங்கள் வாழ்க்கை முன்பிருந்தது போல் காணப்படாதபடிக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். உங்களுக்கு அதிசயத்தை கட்டளையிடுவார். உங்கள் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்திலிருந்து 4 காரியங்கள் மூலமாக தேவனுடைய தன்மை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். எவ்விதமாக அவர் சொல்ல ஆகிறது, கட்டளையிட நிற்கிறது என்பதை அறிந்து கொள்ள போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்க. இறுதியில் நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது, இடியும் மழையும் நின்றது. ஆதார வசனம் யாத்ராகமம் 9வது அதிகாரம் 29வது வசனம் 33வது வசனம். மோசே பார்வோனை நோக்கி, நான் பட்டணத்தில் இருந்து புறப்பட்டவுடனே என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிப்பேன். அப்பொழுது இடிமுழக்கங்கள் ஓய்ந்து கல்மழை நின்று போகும். அதனால் பூமி கர்த்தருடையது என்பதை நீர் அறிவீர். மோசே தன் கைகளை கர்த்தருக்கு நேராக விரித்தான். அப்பொழுது இடிமுழக்கமும் கல்மழையும் நின்றது. மழையும் பூமியில் பெய்யாமல் இருந்தது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் உள்ள சம்பவம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் பார்வோன் அரசன் அடிமையாக வைத்திருந்தார். ஆகவே அந்த அரசனிடமிருந்து எகிப்து மக்களை மீட்டுக் கொள்வதற்காக மோசே கர்த்தர் அனுப்புகிறார். மோசே ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் கர்த்தரோடு கூட நடந்தபடியினால் கர்த்தர் அவரை கொண்டு பலவிதமான அற்புதங்களை நிகழ்த்தி காண்பித்தார். அதில் ஒன்றுதான், மோசே கைகளை உயர்த்தி வானத்துக்கு நேராக, அதாவது கர்த்தருக்கு நேராக அவன் விரிக்கிறான். அப்பொழுது இடிமுழக்கமும் கல்மழையும் நின்று போகிறது. பிரியமானவர்களே, எப்படி மோசேவோடு கர்த்தர் இருந்து அற்புதங்களை நிகழ்த்தி பார்வோனுக்கு முன்பாக காமித்தாரோ, உங்கள் வாழ்க்கையிலும் கூட உங்களை நிந்தித்தவர்கள் முன்பாக, உங்களை வெறுத்தவர்கள் முன்பாக, உங்களை அவமானப்படுத்தினவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஒரு நன்மையானதை உங்களுக்கு கட்டளையிட்டு உங்களை அவர்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார். உங்கள் நிமித்தம் பலர் பிரயோஜனப்படத்தக்க கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. இரண்டாவது, காற்றும் மேகமும் நின்றது. ஆதார வசனம் யாத்ராகமம் 14வது அதிகாரம் 19வது வசனம். இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, முதல்ல நம்ம பார்த்தோம் இடியும் மழையும் நின்றது என்பதை. இரண்டாவது நம்ம இந்த வசனத்தின்படி காற்றும் மேகமும் நிற்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். இஸ்ரவேலர் சேனைக்கு முன்பாக கடந்து போன பொழுது அவர்களுக்கு முன்னாக நடந்து கொண்டிருந்த தேவதூதர்கள் அவர்களுக்கு பின்னாக நடக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, மேகஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்னே நிற்கிறதை நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது என்பதை இதன் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். மத்தேயு 8வது அதிகாரம் 26வது வசனம், இயேசு அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நம்ம அநேக பேருக்கு இது தெரியும். தெரியாதவர்களுக்காக நான் ஒரு முறை சொல்லுகிறேன். சீஷர்கள் கடலின் மீது பயணம் செய்யும் பொழுது அவர்களுடைய படகு எதிர்காற்றினாலே அலை மோதுகிறது. அவர்கள் மிகவும் ஐயம் கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, இயேசு அந்த படகில் நித்திரை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது இவர்களின் கூக்குரலை கேட்டு கர்த்தர் நித்திரையிலிருந்து எழுந்து, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். எந்த சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய அன்பை விட்டு விலகாத பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் தியானிக்கிற வசனங்களின்படி கிரியை செய்து அதில் விசுவாசத்தில் வேரூன்றி வளர்கிற பிள்ளைகளாகவும் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சூழ்நிலை எதிர்மறையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது அவர் நிச்சயமாக உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காற்றையும் கடலையும் அதட்டுவார். ஹல்லேலூயா. உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். மூன்றாவது, கடலும் நதியும் நின்றது. ஆதார வசனம் யாத்ராகமம் 14வது அதிகாரம் 21 முதல் 22வது வசனம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோன் ராஜா சேனைகளை அனுப்பின பொழுது, அவர்களை பின்தொடர்ந்து வந்த பொழுது அவர்கள் எதிராக ஒரு செங்கடல் இருந்தது. அந்த செங்கடலை கர்த்தர் மோசேயை கொண்டு அவர்களுடைய கையை உயர்த்த சொல்லி அவர் அந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து போடுகிறார். அது மாத்திரமல்ல, அது பிளந்து அவர்களுக்கு வழிவிடுகிறது என்பதை இந்த வசனத்தின்படி அறிந்து கொள்ளலாம். நல்ல கவனிங்க. கர்த்தர் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஹல்லேலூயா. எப்படி கடற்கரை மணல் இருந்ததோ, ஈரம் படாதபடிக்கு இருக்கிற மணலை போல அந்த சமுத்திரம் பிரிந்த பொழுதும் அந்த மணல் அவிதமாக இருந்தது. அதை வறண்டு போக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள், உபத்திரவங்கள் காணப்பட்டாலும் கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது வழி இல்லாத இடத்தில் நமக்கான வழியை திறக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், நாளைக்கு என்ன நடக்கும், என் வாழ்க்கையில என் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, நான் மிகவும் தப்பு செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்படலாம். சில பிசினஸ்னால நீங்க லாஸ் ஆகி உங்க வாழ்க்கையில கடனென்ற சிறையிருப்புல நீங்க காணப்படலாம். ஆனால் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நம்பி வந்தபடியினால் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்காக ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். அவாந்திர வழியில் ஒரு வழியை உண்டாக்க வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். சமுத்திரத்தை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வழிவிடுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நினைத்தால் அவர் சகலத்தையும் செய்து முடிப்பார். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 8 முதல் 14வது வசனத்தின்படி, எலியாவும் எலிசாவும் தங்கள் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தார்கள். அது இரு பக்கமாய் பிரிந்தது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி எலியா எலிசா ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காண்பிக்கிறார்கள். அவர்கள் அந்த அற்புதத்தை செய்ய காரணம் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தபடியினால் அவர்களுக்கு ஏதுவாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில கூட நீங்க அற்புதத்திற்காக காத்திருக்கிறீங்களா? ஒரு ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்கிறீங்களா? பல நாட்கள் நீங்க காத்திருந்து உங்க இருதயம் சோர்வடைந்து இருக்கிறதா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவன், அதை அமர பண்ணுகிற தேவன். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. அது மாத்திரமல்ல, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, சில சூழ்நிலைகள்ல நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம திராணிக்கு மேலானதை கர்த்தரே நமக்கு செய்கிற உன்னத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நன்மையானதை கட்டளையிட்டு உங்களை ஆசிர்வதிப்பார். கடைசியாக 4வது, சூரியனும் சந்திரனும் நின்றது. ஆதார வசனம் யோசுவா 10வது அதிகாரம் 13 முதல் 14வது வசனம். ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சத்துருக்களுக்கு கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறார். அது மாத்திரமல்ல, சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்று போனது. பிரியமானவர்களே, நமக்கான நீதியை கர்த்தர் செய்ய வேண்டும் என்றால் அவர் சூரியனையும் சந்திரனையும் கூட நிற்க பண்ணுகிறார். பிரியமானவர்களே, அவர் செங்கடலை 2ஆக பிளக்கிறார். வானத்தில் வருகிற மழையையும் இடியும் கூட கர்த்தர் நிறுத்துகிறார். பிரியமானவர்களே, நமக்காக அவர் எவ்விதமாக அதிசயத்தை கட்டளையிடுகிறார் என்பதை பாருங்க. இயற்கையை, இவ்வுலகத்தை, அண்ட சராசரத்தையும் ஆளுகிற தேவன் அவர். இயற்கையை கூட அவர் நிறுத்தி நமக்கான உதவியை அவர் கட்டளையிடுகிறார். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்காக இறங்கி வருகிறது என்று. அதாவது பிரியமானவர்களே, நமக்கு ஒரு ஒத்தாசை, ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்றால் அது ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து, பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலிருந்து நமக்காக இறங்கி வருகிறது. ஆகவே இன்றைக்கு பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட வசனங்களின்படி கர்த்தர் விதமாக நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் எவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்து அவர்களை விடுவித்து கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க செய்தாரோ, இவ்வுலக வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், பார்வோனை போல எழும்புகிற மனிதர்கள் மத்தியில கர்த்தர் உங்களுக்காக ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் வழியையும் உண்டாக்கி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிச்சயமாக நன்மையானதை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். நம்மளால் ஒரு மனதாய் இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்த மறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க, குற்றங்கள் குறைகள் உண்டப்பா தயவாய் மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் வேண்டும் அப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய முடிய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அப்பா, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் அப்பா. காற்றும் கடலும் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அது அப்படியே நிற்கிறது என்பதை நாங்கள் இன்றைக்கு தியானித்தோம். அநேக அற்புதங்களை நீர் செய்திருக்கிறீர் என்பதை நாங்கள் வேதத்தின் வழியாக அறிந்து கொண்டோம் அப்பா. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கூட ஒரு அதிசயமான காரியத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்மையானதை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க. வனத்தின் பல கனிகளை திறந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அப்பா, நீடி ஆயுளால் நன்மையினாலும் பிள்ளைகளை திருப்தியாக்குங்க தகப்பனே. ஜீவகாலமெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி நன்மையினாலும் கிருபையினாலும் பிள்ளைகளை தொடர்ந்து சூழ்ந்து கொள்ளுங்க தகப்பனே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே எங்களுடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க தகப்பனே. ஆசீர்வாதத்திற்காக, விடுதலைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் தகப்பனே அவர்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நல்ல இடத்துல நல்ல வேலையை கட்டளையிடுங்க. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஏற்ற வேலையில அப்பா குறித்த காலத்துல ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற விழாயில் கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் அதிசயத்தின் தேவன், அற்புதத்தின் தேவன் அப்பா. நீர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன், வாக்கு மாறாத தேவன் அப்பா. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நீர் கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை இயேசுவின் நாமத்தினால் உண்மையுள்ள தேவனாக அதை நீர் அதை சீக்கிரத்தில் நிறைவேற்றி கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே மனமிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விடுதலையை உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா, பிள்ளைகளுடைய சிறையிருப்பை மாற்றுங்கப்பா. வியாதி என்கிற சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. பலவீனப்பட்ட இடங்கள் ஆண்டவரே கர்த்தருடைய கரம் இறங்கட்டுமாப்பா. பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கட்டளையிடும்படியை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது என்று சொன்ன வசனத்தின்படி தகப்பனே பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமானபடிய கிருபை வரங்களை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. கடனென்ற சிறையிருப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கடனென்ற சிறையிருப்பிலிருந்து இயேசுவின்
நாமத்தினால் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா எல்லா அவமான நிந்தைகளை கத்தர் மாற்றுங்கப்பா. சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்க தகப்பனே. அப்பா ஒரு ரூபாய் கடன் இல்லாதபடிக்கு அந்த கடன்களை அடைத்து தீர்க்க பிள்ளைகளுக்கு கிருபையை கட்டளையிடுங்க. உதவி கரங்களை எழுப்புங்க. மனிதர் கண்கள் தயவிறக்கத்தை உண்டு பண்ணுங்கப்பா. எல்லா இஎம்ஐ லோன்களை ப்ரீ க்ளோஸ் பண்ண கர்த்தர் ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடிய ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா குற்றம் குறைவுகள் உண்டு ஆண்டவரே, ஒரு விஷயம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தயவாய் மன்னித்து பிள்ளைகளுக்காக மனமிறங்குங்க. பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களின் தந்திரங்கள், பில்லி சூழியம், மந்திர கட்டுகள், ஏவல்களின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் அப்பா நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுடைய சிறை இருப்புகளை மாற்றி பிள்ளைகளை கர்த்தரே நீர் பாதுகாத்து, நீரை நித்திய வெளிச்சமானவரை அவர்களோடு கூட இருந்து அப்பா அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா இருள்களையும் வெளிச்சமாக மாற்றுங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய கர்ப்பத்தின் கனியை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து அப்பா பிள்ளைகள் தலை நீர் உயர்த்துங்கப்பா. விசுவாசிக்கிறவளை வாக்கியவது என்று சொன்ன வசனத்தின்படி அந்நாளை போல விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அதிசயத்தை காண கர்த்தர் கிருபை செய்வீராக தகப்பனே. கர்த்தர் நினைத்தது தடைப்படாது என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே நீர் கொடுப்பேன் என்று பிள்ளைகளுக்கு உறுதிப்படுத்தின வாக்குத்தத்தத்தை இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் இந்த வருடத்தில் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நன்மையானதை கட்டளையிடுங்க தகப்பனே. அதிசயத்தை காண கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, எக்ஸாம் எழுதிவிட்டு ஆண்டவரே ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வசனத்தின்படி ஜெயத்தை உடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை அவர்கள் பெற்றுக்கொள்ள அப்பா கர்த்தருக்கு பிரியமான மதிப்பெண்ணை அவர்களுக்கு நீர் கட்டளையிட கர்த்தர் கிருபை செய்யுங்க. அவர்கள் எதிர்காலத்தை உடைய கரத்துக்குள் ஒப்புக்கொடுக்கிறோம். வாலிப வயதை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. கர்த்தருக்குள் பெற்றோருக்கு அவர்கள் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய கர்த்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா புத்தியுள்ள பிள்ளைகளாக நடந்து கொள்ள கிருபை செய்யுங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாதவளை இடித்து போடுவாள் என்று வேதம் சொல்லுகிறது. குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுங்க. புரிதலற்ற நிலைமைகளை கர்த்தர் மாற்றுங்கப்பா. ஒரு மனப்பாட்டின் ஆவிகளை குடும்பங்கள்ல கட்டளையிடுங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் இடிக்கப்பட்ட குடும்பங்களுடைய அலங்கங்கள் எல்லாம் கட்டி எழுப்பப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் சித்தர்களின் தந்திரங்களை நிர்மூலமாக்கி போடுங்க தகப்பனே. எல்லா எரிச்சலின் ஆவிகள், தேவையில்லாத ஈகோக்களை கொண்டு வந்து பிரிவினைகளை கொண்டு வருகிற பொல்லாத சத்துருக்களின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குங்கப்பா. ஆண்டவரே தேவையற்ற உறவுகள் ஏதேனும் இருந்தால் கர்த்தர் தயவாய் இதை விலக்கி கணவன் மனைவிக்குள் ஒரு சந்தோஷத்தையும் அந்யோன்யத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டு பிள்ளைகள் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க இந்த குடும்பத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க முடிய ஜெபிக்கிறேன். போதை வஸ்துகளுக்கு ஆண்டவரே குடிப்ப பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இது நிமித்தமாக குடும்பங்கள்ல அநேக வேதனைகள் தகப்பனை இன்றைக்கு மனமிறங்குங்கப்பா. இன்றைக்கு உடைய பிள்ளைகள் இருதயத்தில் கர்த்தர் கிரியை செய்வீராக தகப்பனே. அற்புதத்தின் தேவனாக மனம் திரும்புதலை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்பா ஒருவரும் கெட்டு போதும் உடைய சித்தம் அல்லவே தகப்பனே. அப்பா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளவே நீர் விரும்புகிறீரப்பா. ஆண்டவரே ஒரு ஆத்துமா கூட வீணிலே போகக்கூடாது தகப்பனே. என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திங்க. இன்னும் ரட்சிக்கப்படாதபடிக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதய மன கடினத்தை கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குங்கப்பா. கர்த்தர் நீர் அப்படியே செய்கிற அதற்காக நன்றி. நீர்தான் மெய்யான ஜீவனுள்ள தேவன், நன்மை செய்கிறவர் என்பதை அறிந்து கொள்ள பிள்ளைகள் இருதயத்தில் கர்த்தர் கிரியை செய்து அப்பா அவர்கள் ரட்சிக்கப்பட்டு குடும்பமாக அப்பா ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்க உம்முடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீரப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆண்டவரே நீராமன்று மாமன் என்று பதில் கொடுக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே எங்களை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன், தாழ்த்துகிறேன், பெருமையாக்குகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய தேவன் தாமே உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நன்மையானதை கட்டளையிடுவார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொன்ன வசனத்தின்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை அப்படியே நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பார். God bless you.